தேடுற? இந்த சாமான்களை எல்லாம் எடுத்து உள்ள வைங்க சீக்கிரம். மாப்பிள இவ்வளவு உயரமா நிக்கிறீங்களா? ஏதாவது சாமான்கள் எடுக்கப்படாது? குயிக் மாப்பிள சீக்கிரம் குயிக் எடுக்கு மாப்பிள. அம்மா இந்த சாமான்களை எல்லாம் எடுத்து பையன்கிட்ட கொடுத்து விடு. கரலா கட்டையாது மாப்பிள. இருங்க, இது ரொம்ப வெயிட்டா இருக்கும். இதை விட சிறுசா ஏதாவது இருக்கான்னு தேடி பாருங்க. போங்க. பார்த்து போங்க மாப்பிள, வெயிட் தாங்க விழுந்துட போறீங்க. போங்க. என்னத்த நீ எல்லாம் இந்தி பண்ணிட்டாய். ஏமா என்னப்பா எப்படி இந்த ஆளு 2 பிள்ளைங்களை பத்தி என்ன போமா? அந்த விஷயத்துல எங்க வீட்டுக்காரர் கரெக்டா தான் இருப்பாரு. அந்த ஒரு விஷயத்திலேயாவது கரெக்டா இருக்கிறானே, அது வரைக்கும் போதும். என்னடா 5 மணி வரைக்கும் காலேஜ்ல இருந்துட்டு வர? இன்னைக்கு ஒழுங்கா பாடம் படிச்சியா? ஒண்ணு இல்லடா, இன்னைக்கு கிளாஸ் எடுத்தது பூரா லேடிஸ். கிளாஸ்ல கார்டா பண்ணிட்டு ஜாலியா அப்படியே உட்காந்துட்டேன். இல்ல, எழுத்து வீட்டுக்கு புதுசா ஒருத்தர் குடித்தனம் வந்திருக்காங்க. அதுல ஒரு 16-17 வயசுல ஒரு சின்ன கிளி இருக்கும் போலுக்கு. அதான் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கிறேன், கண்ணிலே சிக்க மாட்டேங்குது. நீ கூலிங் கிளாஸ் போட்டிருக்கும் போது எனக்கு டவுட்ரா. நல்ல கிளியா? நீ பாத்தியா? மாப்பிள இந்தாங்க. இங்க விடாதீங்க, உள்ள போங்க. என்னடா ஏத்து வீட்டையே பாத்துட்டு இருக்கீங்க? புதுசா குடி வந்திருக்காங்களே, பொண்ணாச்சு இருக்கா? எப்படி அவளை கரெக்டா சொல்ற? இல்லன்னா எந்த பார்வை பார்க்க மாட்டீங்களே. யாரா அவன் ஜிப்பா போட்டுட்டு ஜெமினி மாதிரி? அட அந்த ஆள் ஏதோ இந்தி பண்ணிட்டு போல இருக்கு. அநேகமா அந்த ஆள் பொண்ணாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் பக்கத்துல ஒருத்தன் வீர வண்டி ஆட்டம் மேச வச்சிருக்கானே, அது அந்த இந்தி பண்ணிட்டுக்கு அப்பன்னு நினைக்கிறேன். பொண்ணு என்ன கலரு, என்ன சைஸ், தேருமா தேராதா? யாரா இவன்? நாங்களே இன்னும் பொண்ணை பார்க்கல, அதுக்குதான் தவம் இருக்கிறோம். மாப்பிள பாத்துட்டு நிக்கிறீங்களா? புடிங்க புடிங்க. இன்னைக்கு பூரா வராது போல இருக்கு. ஏய், இங்க நின்னு பார்த்த புண்ணியம் இல்ல. பேசாம உங்க வீட்டுக்குள்ள போவோம். அங்க இருந்து ஜன்னல் வழியா பார்த்தா நல்லா அங்க நடக்கிறதெல்லாம் தெரியும்டா. கரெக்டா? கரையார் வரைக்கும் நமக்கு இந்த ஐடியா வரல பாத்தியா? வா 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 வா. நட நட. மறக்காத டே. சரியாவே தெரியல. இதுல எல்லாம் ரொம்ப வைக்கானமா இருப்பான். ராஜேந்திரா, பழனிசாமி ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. ஃபிகர் மட்டும் நல்லா இருந்தா போதும். வேலை வெட்டி வேற இல்லையாச்சா? ஜன்னட்டே எப்பவும் உட்கார்ந்துக்குவான். டே போதுண்டா, நீ ரொம்ப யோகிய மாதிரி பேசாத. ஆள் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும். நீ வேலைக்கு போறத விட்டுற போற, இவன் காலேஜுக்கு போறத விட்டுற போறான். விவசாய கட்ட வண்டிக்காரனா இருப்பான் போல் இருக்கு. நேரங்காலம் கிடையாதா? எனக்கு வர எரிச்சலுக்கு அவனே. பதட்டப்படாதடா. எப்படி இருந்தாலும் நாம பார்க்கத்தான் போறோம். கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளவுதான். ஆனா லேட் ஆன இன்னொன்னு தெரியுமோ, எப்படி இருந்தாலும் ஃபிகர் நல்ல ஃபிகரா தான் இருக்கும். வந்துருச்சு. என்ன புலப்படாது? காலையில இருந்து இப்படியே உட்காந்துட்டு போய் ஏதாவது காஃபியா சாப்பிட்டு வருவோமா? காஃபி என்னடா காஃபி? காலையில இருந்து உட்காந்துருக்கோம், நான் ஆளை பார்க்கல. காஃபி ஆமா காஃபி. ஏண்டா நான் நீ மாதிரி போயிட்டு வரலாமா? ஆளை பார்க்காம நான் வரமாட்டேன். எப்ப வர்றது, எப்ப நாம பாக்குறது? பாப்போம் பாப்போம். வந்துருச்சு. பாத்தியா, பழையபடி 3 வானரங்கள் ஒண்ணு சேர்ந்துருச்சு. ஏண்டா டேய், அவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல? ஏன் அவங்கள சேர்த்த? ஏன்பா ராஜேந்திரா, நீ ஏதோ எம்புள்ள கூட சேருனாலும் கெட்டு போறேன்னு அன்னைக்கு உங்க அண்ணன் பெருசா என் கூட சண்டைக்கு வந்தானே. நான் என்ன சொன்னேன் அன்னைக்கு உங்ககிட்ட? இனிமே இங்க வராதுன்னு சொல்லல? நடங்க வெளியே 2 பேரும். நீங்க 2 பேரும் காலேஜுக்கு போற இடத்துலயும் வேலைக்கு போற இடத்துலயும் ஊர்ல இல்லாத கெட்ட பழத்தெல்லாம் கத்துக்கிட்டு வந்துடுறீங்க. என் பிள்ளை செவனின் வீட்லயே படுத்து கிடக்குறான். கடைசியில பேரு என்னடானா என் பிள்ளையோட சேர்ந்தா நீங்க 2 பேரும் கெட்டு போயிட்டு ஊர்ல எல்லாம் சொல்றாங்க. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்து பாருங்க, அப்புறம் தெரியும். ஏண்டா அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? நான் வீட்டுல தான் படுத்து கிடந்தேன், அவங்க தான் வந்து இங்க சேர்ந்தாங்க. பாத்தீங்களா?